ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்படி அதுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 சாப்டருக்கான ஒரு குட்டி இன்ட்ரோவை அதை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட போன வருஷம் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்க ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம வந்து இப்படியே வந்து திருதுன்னு வாய்ப்பெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுக்காண்டி தான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த டாபிக்ஸே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனை வந்து டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டுல இந்த 4 சாப்டருக்கு ப்ரியராக கொடுத்துருக்க அந்த இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயாலஜி வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு லைஃப் ஃபார்ம் எப்படி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மல்டிசெல் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம்ஸில் எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதோட ப்ராசஸஸ் எப்படி அது வந்து க்ரோத் நடக்குது, அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வைஸ் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் அண்ட் அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்க கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான மேக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் நம்மளை மாதிரி ஒரு மல்டிசெல் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எல்லாமே இந்த லிவிங் வேர்ல்டுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏர்லி மேன் could easily perceive the difference between inanimate matter and the living organisms. Early man defined some of the inanimate matter, wind, sea, fire, etc. and some among the animals and plants. ஸோ இப்போ நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்களா, ஆதி காலத்தில் இருந்த மனுஷங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி இதை ஒரு இன்னனிமேட் அப்படின்னா நான் லிவிங் மேட்டர், லிவிங் மேட்டர் எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நான் லிவிங் மேட்டர் கடல், காற்று, நீர், ஆகாயம் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. இதே வந்துட்டு ஒரு லிவிங் மேட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ அனிமல்ஸ், பிளான்ஸ், விலங்குகள், தாவரங்கள் அப்படின்ற மாதிரி 2 விதமாக தான் பிரிச்சிருப்பாங்க. A common feature of the such forms of an inanimate matter and animate matter was the sense of awe, of fear or that they evoked. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட தாட் ப்ராசஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு உயிருள்ள பொருளுக்கும் உயிரில்லாத பொருளுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்ஸ் இப்போ நம்ம யாராச்சும் தொட வராங்க, இல்லை நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ யாராச்சும் இப்படி பக்கத்தில் வந்து தொட வந்தாலோ, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண வந்தாலோ, நம்மளை நோக்கி ஏதாச்சும் வந்தாலோ நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பயம், அச்சம், அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இந்த மாதிரி இதை வச்சு தான் அது வந்து க்ரைட்டீரியா பண்ணி அவங்க பிரிச்சிருந்தாங்க. And then the description of living organism including the human beings began much later in the human history. Societies, while indulged in anthropocentric view of biology, would register limited progress in the biological knowledge. Systematic and monumental description of life form brought in out of necessity detailed systems of identification, nomenclature, classification also bring in. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏர்லி ஜென்ரேஷன்ஸில் பார்த்துருந்தோம். அந்த ஒரு காலத்தில் இருக்கிறப்போ இந்த ஆதி காலத்து மனுஷங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சிம்பிளான வகையில் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. பட் ஒரு இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ்டு மெத்தடாலஜி வர வந்துட்டு நிறையா ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சுருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த லிவிங் ஆர்கனைசேஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கவும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து எது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ அப்படின்னா அலோட் டு வியூ அகெயின்ஸ்ட் காட். இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த கடவுள்லேருந்து தான் இந்த கிரியேச்சர் வந்து இப்படி ஆதாம் ஏவாள் அப்படின்னு தான் பிரிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்லாம் போய் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இதை எப்போ வந்து சயின்டிஃபிக்காக பார்க்க ஆரம்பித்தாங்களோ, இந்த கடவுள் நம்பிக்கையில் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு சயின்ஸ் படி எல்லாத்தையும் இதை எப்போ பிரித்து பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதுதான் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. அந்த வியூவில் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த பயாலஜிக்கல் நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் அண்ட் மானுமெண்டல்னால் ஹியூஜ், இல்லைனா ஒரு லார்ஜ், பெரிய அளவிலான ஒரு ப்ராசஸ், ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து பதிவிறக்குறாங்க. புரிஞ்சா? இந்த கடவுள் நம்பிக்கை வந்து முருகர் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் முருகா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறவங்க நம்பரில் வந்து டேக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல. ஏத்திஸ்டாக சில பேர் இருப்பீங்க, அவங்க இதை வந்து பாசிட்டிவ் எடுத்துப்பீங்க. சில பேர் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த இதில் வருவீங்க. அந்த டிபேட்குள்ள நம்ம போக வேண்டாம். அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்தாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. த பிக்கஸ்ட் ஸ்பின் ஆஃப் த ஸ்டடீஸ் விச் வாஸ்
ரெகக்னிஷன் ஆஃப் ஷேரிங் சிமிலாரிட்டிஸ் அமாங் த லிவிங் ஆர்கனிசம் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி. ஸோ 360 டிகிரியில் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உனக்கும் எனக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்ன டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு டாகுக்கும் ஒரு கேட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்ன டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவினையை எப்போ வந்து உண்டாக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே வந்து இந்த வாழ்க்கை முறை, இந்த ஸ்டடீஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லி புக்கில் கொடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். ஓகே. that all present day living organisms are related to each other. Also all the organisms that ever lived on the earth was relation with humbled man and led to cultural movements for conservation of biodiversity. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்க இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டாக இருக்குது ஈச் அதர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒன்றுத்து கூட கம்பேர் பண்ண முடிகிற மாதிரியும் ஒன்று ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ்லேருந்து இப்போ நம்ம ஒரு ட்ரீ இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து வழிபாடு வச்சு அது ஒரு முன்னோர்கள்லேருந்து அப்படியே கும்பிட்டு வந்து அதை ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரிலேட் பண்ணி எல்லாமே வந்து ஒன்றிணைந்து ஒன்றா இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்துட்டு உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. In the following chapters in the unit, we will get to the description including classification of animals and plants and the taxonomist perspective. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும் ஏன் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைஃப் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்மளோட லிவிங் வேர்ல்டு சாப்டர். அண்ட் தென் இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ், நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இதெல்லாமே வந்து லிவிங் வேர்ல்டில் வந்திருந்தாலும் சாரி ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஃபார்ம்ஸ், லிவிங் ப்ராசஸ் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து லிவிங் வேர்ல்டுன்ற சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஏர்லி இந்த விண்டு, வாட்டர், சி இதெல்லாம் நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த சென்ஸு அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆந்த்ரோபோமெட்ரிக் வியூ, இந்த சிஸ்டமேட்டிக் வியூஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் எப்படி இது கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் இந்த ஹரிசாண்டலி வெர்டிகலி இந்த டிசிமிலாரிட்டிஸ்லாம் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃபர்தர் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எவல்யூஷன்ரிய வந்து 12th சாப்டர் அதில் இன்க்ளூட் ஆகிறதுலாம் வரும். அண்ட் தென் இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே சேர்ந்து அந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப் அதோட காம்பினேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். பட் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே சின்னதாக அங்கங்கே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சாப்டருக்கான ஒரு ப்ரீஃபான ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ப்ரெசன்ட் டேலேருந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப எவல்யூஷன் சாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேம் பிளேக்குள்ளே வருது. அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் ஏன் படிக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த தலைவர் ஏர்னஸ்ட் மேயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றி வீடியோவை பார்ப்போம். ஓகே, டாடா.